நீ இந்த வீடியோவை பார்த்தது சாதாரணமில்லை. இந்த தருணத்தில் பிரபஞ்சம் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. உன் மனசு மட்டும் தெரிந்த ஒரு வலி இருக்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு அமைதியான போராட்டம் இருக்கிறது. வெளியில் நீ சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே நீ தினமும் ஒரு பதிலை தேடி அலைகிறாய். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது நான் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி வரும்? நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு அர்த்தம் இருக்கிறதா? இந்த கேள்விகளை நீ மட்டும் கேட்கவில்லை, பிரபஞ்சமும் அதை கேட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. கவனமாக கேள். யாரோ ஒருவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மனிதர் மட்டுமில்லை, அது ஒரு சக்தி, ஒரு அருள், ஒரு ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு புதிய அத்தியாயம். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த தடை, அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை பெரிய விஷயத்துக்கு தயாராக்கத்தான். உன் கண்ணீர் வீணாகப் போகவில்லை. உன் பிரார்த்தனை காற்றில் கனந்து விடவில்லை. நீ இரவில் அமைதியாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்துக்கு சென்றடைந்து விட்டது. இப்போது பதில்கள் திரும்பி வர ஆரம்பித்து விட்டன. இந்த வீடியோவை பார்க்கும் உன்னிடம் பிரபஞ்சம் சொல்லும் முதல் வார்த்தை இது: நீ தனியாக இல்லை. நீ பலமுறை நினைத்தாய், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சக்தி இருக்கிறது. நீ விழுந்தபோதும், நீ அழுதபோதும், நீ நம்பிக்கை இழந்தபோதும் அது உன்னை விட்டு போகவில்லை. இன்று அதே சக்தி உன்னிடம் ஒரு அவசர செய்தி அனுப்புகிறது. தயாராக இரு. ஏனென்றால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ வேண்டிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ காத்திருந்த பணம் உன்னை தேடி வரும். நீ விரும்பிய வேலை உன்னிடம் நெருங்கும். நீ இழந்த அமைதி மீண்டும் உன் மனதில் பிறக்கும். நீ உண்மையாக நேசித்த உறவு மீண்டும் உயிர் பெறும். அதற்காக முதலில் உன் மனதிலிருந்த பயத்தை விடு. பிரபஞ்சம் சொல்லுகிறது, நீ தோல்வியடைந்தவன் அல்ல, நீ தாமதமாக மலர்கிற வெற்றி. இந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொள். பலருக்கு உடனே கிடைத்தது, ஆனால் நீக்கு தாமதமாகிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உனக்காக வருவது சாதாரணமானது இல்லை. நீ பெறப்போகும் ஆசீர்வாதம் உன் பழைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் அளவுக்கு பெரியது. அதனால்தான் பிரபஞ்சம் உன்னை மெதுவாக தயாராக்கியது. இந்த தருணத்தில் நீ இதை உணர்ந்தால் ஒரு விஷயம் செய். கமெண்டில் நான் தயாராக இருக்கிறேன் என்று எழுதிவிடு. அது ஒரு வார்த்தை மட்டுமில்லை, அது உன் புதிய வாழ்க்கைக்கான கதவை திறக்கும் ஒரு உறுதி. இந்த வீடியோவை லைக் பண்ணு. ஏனென்றால் நீ இந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதற்கான அறிகுறியது. இந்த செய்தியை இன்னொருவருக்கும் தேவையாக இருக்கலாம். அதனால் இதை ஷேர் பண்ணு. மேலும் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் ஆழமான செய்திகளை தினமும் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக்கோ. ஏனென்றால் அடுத்ததாக வரப்போகும் செய்தி உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பமாக இருக்கலாம். இப்போது மீண்டும் அமைதியாக கேள். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென்று மாறப்போகிறது. நீ ஏற்கனவே அதை உணர ஆரம்பித்து விட்டாய். சில நாட்களாக உன் மனசு வேற மாதிரி இருக்கிறது. ஒரு தெரியாத நம்பிக்கை, ஒரு காரணமில்லாத உற்சாகம், ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகும் உணர்வு. அது சாதாரணம் இல்லை, அது பிரபஞ்சத்தின் சிக்னல். நீ கேட்ட ஆசைகள் இப்போது நகர ஆரம்பித்து விட்டன. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த கதவு இப்போது திறக்கப் போகிறது. இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த தடை உன்னை நிறுத்த முடியவில்லை. ஏன் தெரியுமா? உன் உள்ளே இன்னும் அணையாத ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியைத்தான் பிரபஞ்சம் இன்று பெரிதாக்கப் போகிறது. நீ கடந்த காலத்தில் சந்தித்த அவமானங்கள் ஒரு நாள் உன் வெற்றிக்கான சாட்சியாகும். உன்னை நம்பாதவர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ அமைதியாக அனுபவித்த வலி ஒரு நாள் உன் சக்தியாக மாறும். அதனால் இனி ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வை: என் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. இந்த வார்த்தையை உன் மனதில் தொடர்ந்து சொல்லிக்கொள். ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கிறது. நீ உன்னை பற்றி நல்லதை பேச ஆரம்பித்தவுடன் பிரபஞ்சமும் உனக்கு நல்லதை கொண்டு வர ஆரம்பிக்கும்.
இப்போது கண்களை மூடி ஒரு நிமிடம் நினைத்துப் பார். நீ விரும்பிய வாழ்க்கை, நீ கனவு கண்ட வீடு, நீ அமைதியாக சிரிக்கும் அந்த தருணம், உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் காட்சி, நீ நிம்மதியாக உறங்கும் இரவுகள், அவையெல்லாம் உன்னிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம், நம்பிக்கை. நீ பாதியில் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இருள் அதிகமாக இருக்கும் நேரம்தான் விடியல் வரப்போகும் நேரம். நீ இத்தனை நாள் தாங்கினாய், அதனால் இனி வரும் ஆசீர்வாதத்தையும் தாங்கும் சக்தி உனக்கு இருக்கிறது. இந்த வீடியோவை இப்போது பார்க்கும் உன்னிடம் பிரபஞ்சம் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறது. ஒரு புதிய மனிதர் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார். அவர் உன்னை பயன்படுத்த வரமாட்டார், உன்னை புரிந்து கொள்ள வருவார். உன்னை உடைந்த இடங்களை அமைதியாக சரி செய்ய வருவார். உன் இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வருவார். இந்த சந்திப்பு சாதாரணம் இருக்காது, அது விதி. அதனால் பழைய காயங்களை பிடித்துக் கொண்டிருக்காதே, விடு. ஏனென்றால் புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் வேண்டும். நீ கடந்த காலத்தை பிடித்து வைத்தால் புதிய வாழ்க்கை உள்ளே வர முடியாது. இதை கவனமாக கேள். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு வந்த திருப்பங்கள். நடக்காத விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருந்தது. உன்னை விட்டு சென்றவர்களுக்கும் ஒரு காரணம் இருந்தது. தாமதமான வெற்றிக்கும் ஒரு காரணம் இருந்தது. இப்போது அந்த காரணங்கள் அனைத்தும் அர்த்தம் பெறப்போகிறது. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்கிறது, இனி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மட்டுமில்லை, அருளும் சேர்ந்து நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெரியாத பாதுகாப்பு உன்னுடன் இருக்கும். இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நன்றி. இன்னும் வராத ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்லு. ஏனென்றால் அது ஏற்கனவே உன்னை நோக்கி பயணம் ஆரம்பித்து விட்டது. நீ இப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு அறிகுறி. உன் ஆன்மா இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது கமெண்டில் என் வாழ்க்கை மாறுகிறது என்று எழுதிவிடு. அந்த வார்த்தை உன் மனதின் அதிர்வை மாற்றும். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்திடாதே. ஏனென்றால் நீ இந்த ஆற்றலை உன் வாழ்க்கைக்குள் அழைக்கிறாய். உன் நண்பர்கள், குடும்பம் யாராவது இப்போது நம்பிக்கை இழந்து இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் அனுப்பு. ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக்கோ. ஏனென்றால் அடுத்ததாக உன்னை தேடி வரப்போகும் செய்தி உன் வாழ்க்கையின் கதையை முழுவதும் மாற்றக்கூடும். இறுதியாக பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லும் ஒரு வரி, நீ கேட்டதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. அதற்காக மனம் திறந்து காத்திரு. உன் நேரம் ஆரம்பித்து விட்டது. இப்போது இந்த தருணத்தில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அமைதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இதை சாதாரண வீடியோவென்று நினைத்து திறந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி யாரையும் ஒரு செய்தியிடம் கொண்டு வராது. இந்த வீடியோ உன் ஆன்மாவுக்கான பதில். நீ பலமுறை உடைந்து போனாய், பலமுறை இனி முடியாது என்று நினைத்தாய். ஆனால் பாரு, இன்னும் நீ இங்கே இருக்கிறாய். அதுவே ஒரு அறிகுறி. உன்னை காப்பாற்றிக் கொண்டே வந்த ஒரு அருள் உன்னுடன் இருக்கிறது. நீ நினைத்தாய், ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் கஷ்டமாக நடக்கிறது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெரிய மாற்றங்கள் வரப்போகும் மனிதர்களின் வாழ்க்கையில்தான் முதலில் பெரிய சோதனைகள் வரும். ஏனென்றால் உன் ஆன்மா சாதாரணமானது இல்லை. உனக்குள் இன்னும் நீ கண்டுபிடிக்காத சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை விழிக்க வைக்கத்தான் வாழ்க்கை உன்னை இவ்வளவு நாள் தயார் செய்தது. இப்போது பிரபஞ்சம் உன் காதில் மெதுவாக சொல்லுகிறது, இனி பயப்படாதே, உன் நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்தது திரும்பி வரலாம். நீ நிலைக்காத புதிய வாய்ப்புகளும் வரலாம். ஆனால் இந்த முறை அவை நிலைத்திருக்கும். ஏனென்றால் நீ இப்போது பழைய மனிதர் இல்லை. வலி உன்னை மாற்றிவிட்டது. அனுபவம் உன்னை ஆழமாக்கிவிட்டது. அமைதியான இரவுகள் உன்னை வலிமையானவனாக மாற்றிவிட்டது. நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கைதான் அனைத்திற்கும் பதில் சொல்லப் போகிறது. இந்த வீடியோவை பார்க்கும் உனக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் வந்து சேர்கிறது. அதை உணர்கிறாயா? ஒரு லேசான நம்பிக்கை, ஒரு புதிதான அமைதி, ஒரு காரணமில்லாத சந்தோஷம். அது வெறும் உணர்ச்சி இல்லை, அது உன் வாழ்க்கை புதிய அலைவரிசைக்குள் நுழையப் போவதற்கான அறிகுறி. இனி உன்னை துன்புறுத்திய விஷயங்கள் மெதுவாக விலகும்.
நீ தினமும் அழுத்தமாக சுமந்த மனப்பாரம் இப்போது இறங்க ஆரம்பிக்கும். நீ மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பாய். காரணமில்லாமல் உன் மனம் அமைதியாக இருக்கும். நீ நீண்ட நாட்களாக தேடிய பதில் ஒரு நாள் திடீரென்று உன்னிடம் வரும். அந்த நாள் நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனென்றால் அப்போது உனக்கு புரியும், எதுவும் வீணாக நடக்கவில்லை என்று. இதை கவனமாக கேள். நீ இன்று வரை சந்தித்த ஒவ்வொரு தாமதமும் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வரவே நடந்தது. ஒரு கதவு மூடப்பட்டது என்றால் அதைவிட பெரிய கதவு திறக்க தயாராக இருக்கிறது. ஒரு மனிதர் விலகினார் என்றால் அதைவிட உண்மையான ஒருவர் வர தயாராக இருக்கிறார். ஒரு வாய்ப்பு தவறிவிட்டது என்றால் அதைவிட பெரிய வெற்றி உன்னை தேடி வருகிறது. பிரபஞ்சம் எப்போதும் காலியாக எதையும் எடுத்துக்கொள்ளாது. அது எடுத்தால் அதைவிட நல்லதை தர தயாராக இருக்கும். இப்போது இந்த வார்த்தைகளை உன் மனதில் பதித்து வை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை மீண்டும் சொல்லு. நான் பாதுகாக்கப்பட்டவன். மீண்டும் சொல்லு. என் வாழ்க்கை நல்லதற்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் சாதாரணமில்லை. இவை உன் மனத்தின் ஆற்றலை மாற்றும். நீ உன்னை பற்றி பேசும் விதம் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதனால் இனி உன்னை குறைத்து பேசாதே. நீ தோல்வி இல்லை. நீ இன்னும் முடிக்கப்படாத ஒரு அற்புதம். இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகும் 3 பெரிய மாற்றங்களை பிரபஞ்சம் காட்டுகிறது. முதல் மாற்றம், பணம். நீ நீண்ட நாட்களாக கவலைப்பட்ட அந்த பண பிரச்சனை மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத வருமானம், ஒரு நல்ல செய்தி, அவை உன்னிடம் நகர ஆரம்பித்து விட்டன. இரண்டாவது மாற்றம், உறவுகள். உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் இனி உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள். பாசமில்லாத இடங்கள் விலகும். அமைதி தரும் மனிதர்கள் மட்டும் நிலைத்திருப்பார்கள். மூன்றாவது மாற்றம், உன் மனநிலை. இனி நீ பழையபடி இருக்க மாட்டாய். நீ அதிகமாக யோசிப்பதை நிறுத்துவாய். அதிகமாக பயப்படுவதை நிறுத்துவாய். உன் உள்ளே ஒரு புதிய தைரியம் பிறக்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் உனக்கு இப்போது புரிய வைக்கிறது, நீ பிறந்ததே பெரிய காரணத்துக்காக. நீ சாதாரண வாழ்க்கைக்காக மட்டும் பிறக்கவில்லை. பலருக்கு ஒளி கொடுக்க போகும் மனிதர் நீ. ஒரு நாள் உன் கதை இன்னொருவருக்கு நம்பிக்கை தரும். அதனால் இனி உன் வாழ்க்கையை சின்னதாக நினைக்காதே. உன் ஆன்மா பெரிய விஷயங்களை கவர ஆரம்பித்து விட்டது. இந்த நேரத்தில் நீ உண்மையாக இந்த ஆற்றலை உணர்ந்தால் கமெண்டில் அருள் என்னை தேடி வருகிறது என்று எழுதிவிடு. அந்த வார்த்தை உன் உள்ளத்தின் கதவை திறக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணு. ஏனென்றால் நீ இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறாய். இதை ஷேர் பண்ணு. ஏனென்றால் இப்போது யாரோ ஒருவருக்கு இந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்திக்கோ. ஏனென்றால் அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். இப்போது உன் கண்களை மூடி ஒரு விஷயத்தை மட்டும் கற்பனை செய். உன் அமைதியான ஒரு நாள், கவலையில்லாத ஒரு மனம், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ பிரார்த்தித்த ஆசீர்வாதம், உன் குடும்பத்தின் சந்தோஷம், உன் முகத்தில் உண்மையான சிரிப்பு. அந்த காட்சி தூரத்தில் இல்லை, அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும், நம்பிக்கையை பிடித்துக்கொள். ஏனென்றால் உன்னை பிரபஞ்சம் பாதியில் விட்டுவிடாது. நீ இவ்வளவு தூரம் வந்தது வீணாக இல்லை. உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. இதை நினைவில் வை. சில நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அதனால் அவசரப்படாதே, ஒப்பிடாதே, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைத்து நினைக்காதே. உனக்கான நேரம், உனக்கான பாதை, உனக்கான வெற்றி தனித்துவமானது. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். வெளியில் எதுவும் நடக்காதது போல தெரியும், ஆனால் உள்ளே அது மெதுவாக வளர்கிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில். இப்போது வெளியில் அமைதி போல தெரிந்தாலும் உன் எதிர்காலம் அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மலரும். அப்போது நீ கடந்த காலத்தை நினைத்து அழமாட்டாய், சிரிப்பாய். அந்த கஷ்டங்கள் இல்லையெனில் இன்றைய நான் உருவாகி இருக்க மாட்டேன் என்று. பிரபஞ்சம் இப்போது உனக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி இதுதான். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆம்,
அனைவரும் இந்த வீடியோவை கடந்து செல்வார்கள். ஆனால் முழுமையாக பார்க்கிறவர்கள் மட்டும் இந்த ஆற்றலை உணர்வார்கள். அந்த மனிதர் நீதான். அதனால் இனி உன் வாழ்க்கையை சந்தேகப்படாதே. உன் உள்ளுணர்வை நம்பு. உன் இதயம் சொல்லும் நல்ல விஷயங்களை நம்பு. ஏனென்றால் உன் ஆன்மா ஏற்கனவே உன் எதிர்காலத்தின் ஒளியை உணர ஆரம்பித்து விட்டது. இப்போது ஒரு கடைசி விஷயம். அடுத்த 7 நாட்களில் ஒரு மாற்றம் வரும். அது சிறியதாக இருக்கலாம். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சி. ஆனால் அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும். அதனால் இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லு: நான் தயார். ஏனென்றால் பிரபஞ்சம் உனக்காக கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டது.